எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மாடு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். 6 மாடுமே பார்த்தா ஹை குவாலிட்டியான மாடுங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடு எங்கே இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெளிவாக தெரியுங்க. வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணாமல் வீடியோவில் சர்ப்ரைஸ் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோ அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சி, நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க. ஜெர்சியில் நல்லா கொம்பு டைப்பு, நல்லா முகலட்சணமான மாடு, நல்லா ஹைட் வெயிட் நல்லா பெருடி உள்ள மாடுங்க. இந்த மாட்டோட ஈத்துன்னு பார்த்தா 3ஆம் ஈத்து மாடு. சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி, தீவனம், போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. கறவை பார்த்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்க. கறக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க. நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெரிடு உள்ள மாடுங்க. இந்த மாட்டினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 70 விலை சொல்லியிருக்குங்க. விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணிக்கலாங்க. மடிக்காம்பு சுத்தங்க. நல்லா வாழ்த்தார். வெயில், மழை எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா தாங்கக்கூடிய மாடு தாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தான் இருக்குது. மாடு நல்லா ஹை குவாலிட்டியான மாடு தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான நல்லா செவலை வெள்ளை பேட்ச் உள்ள மாடுங்க. நல்லா ஜெர்சி மிக்சிங்க. ஜெர்சி ஹெச்எப் மிக்சிங் மாடுங்க. இந்த மாடு நல்லா செவலை வெள்ளை டைப்பில் மாடு பார்த்தா நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெரியடு உள்ள மாடுங்க. நல்லா மடிக்கட்டுங்க. கறவை பார்த்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து ஒரு 18 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்க. இந்த மாடு கறவை பார்த்தீங்கன்னா மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குது. தண்ணி, தீவனம், போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா தாங்கக்கூடிய மாதிரி தான். காம்பு பார்த்தா நல்லா ஒரு அடி கேப் இருக்குது. கண்டுப்பாட இன்னும் 10 நாள் டயர்டுன்ற பட்சத்தில் ஒன்று ஃபுல் மடி எடுக்குங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்லா கொம்பு டைப் நல்லா முகலட்சணமான மாடுங்க. இந்த மாட்டினுடைய கறவை பார்த்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து ஒரு 17 டு 18 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா நரம்படி, நல்லா பால் நரம்படி, நல்லா நரம்படிங்க. நல்லா வெயில், மழை எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. நல்லா முகலட்சணமான மாடுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. பல்லுன்னு பார்த்தா புதுவாய்ங்க இந்த மாடு. இந்த மாடும் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தாங்க இந்த மாடு இருக்குது. கறவை சேல்ஸுக்கு இருக்குங்க. மாடு பிடிச்சின்ற பட்சத்தில் டிஸ்பிளே 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா செவலையில் நல்ல மாடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ப்யூர் ஜெர்சி மாடுங்க. இந்த மாடு நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. நல்லா கால் பார்த்தா அண்ணாங்கால் போட்டு மேய்ச்ச மாடுங்க. இது நல்லா கொம்பு டைப்பில் நல்ல ஒரு முகலட்சமான மாடு தாங்க. இந்த மாடு பார்த்தா அந்த டைப்பு தாங்க இருக்குது. நல்லா காம்பு பார்த்தா ஒரு அடி கேப் இருக்குங்க. அதிகபட்சமாக இன்னும் 1 வாரத்துக்குள்ளே மாடு கன்று ஈன்றுங்க. காம்பு பார்த்தா ஒரு அடி நல்லா கேப்பில் இருக்குங்க. இந்த மாட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா 67 விலை சொல்லியிருக்குறேங்க. விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணிக்கலாங்க. இந்த மாட்டோடைய ஈத்துன்னு பார்த்தா 3ஆம் ஈத்து மாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாயிங்க. இதுவும் சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி, தீவனம், போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே மாடு அடாப்டி ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பேட்ச் உள்ள மாடுங்க. இந்த மாடு நல்லா பேட்ச் உள்ள மாடு. நல்லா வெயிலுக்குலாம் எல்லா வெயிலுக்குமே தாங்குங்க. நல்லா கொம்பு பார்த்தா நல்லா அழகான கிளி கொம்பு டைப்பில் இருக்குங்க. நல்லா வாழும் போது நல்லா வாழ்த்தார். நல்லா நரம்படி, போக்குவரத்து எல்லா கிளைமேட்டும் தாக்கக்கூடிய மாடுங்க. நல்லா முகலட்சமான மாடுங்க. மாடு பார்த்தா கறவைக்கு பார்த்தா காலணைக்கு தேவையில்லைங்க. கறவைக்கு காலணைக்கு தேவையில்லை. மாடு நல்ல மாடுங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. அடுத்து பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா செவலையில் நல்ல ஒரு அழகான கொம்பு டைப் உள்ள மாடுங்க. இந்த மாடும் பார்த்திங்கன்னா ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து மாடு தாங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி, தீவனம், போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுங்க. பாலும் பார்த்து நல்லா ஃபேட்டு நல்லா வரக்கூடிய மாடுங்க. இந்த மாதிரி ரிட்டன் ஜெர்சிமாங்க. நல்லா ஒரு ரத்த சேப்பில் இந்த மாடுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் 1 வாரம் டைம் இருக்குன்ற பட்சத்தில் ஃபுல் மடி எடுக்குங்க. இந்த மாட்டுடைய விலை பார்த்தா 67 விலை சொல்லியிருக்கேன். விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. கறவைக்கும் பார்த்தா காலணைக்கு தேவையில்லைங்க. எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்லா வாழ்த்தார். நல்லா நரம்படிங்க. நல்லா சுடி சுத்தமான மாடுங்க. இந்த மாடு கறவைக்கு பார்த்தா காலணைக்கு தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைய குழந்தைய கூட உட்காந்து கறக்கலாங்க. மாடு அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்பிளே 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. விலையை அனுசரித்து பண்ணிக்கலாங்க. நம்ம மாடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில் இருக்குங்க. நம்முடைய ஃபார்ம் பேர் பார்த்தா பழனி முருகன் டைரி ஃபார்முங்க. அடுத்து பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சி டைப்புங்க. நல்லா ஜெர்சியில் கிராஸ் மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து மாடுங்க. நல்லா ஒரு போடி டைப்பு, நல்லா ஒரு போடி டைப்பில் நல்லா முகலட்சணமான மாடுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து மாடு. இது விலை பார்த்தீங்கன்னா 65 சொல்லியிருக்குங்க. விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணிக்கலாங்க. ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து சுழி சுத்தமான மாடுங்க.
இந்த மாட்டோட கறவைங்க பார்த்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறங்க. அந்த தரத்தில் தாங்க மாடு இருக்குது. மாடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கருவு மாட்டை மஞ்சனாய் கெம்மாட்டில் தாங்க இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டினுடைய பல்லு பார்த்தா புதுவாய்ங்க. கறவைக்கு பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்ல. தண்ணி தீவனம் போக்குவரத்து எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா செட் ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா ஹைட்டு வெயிட் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. பண்ணைக்கு தேர்வு செய்கிறவங்க 6 மாடுமே ஒரே இடத்துல தாங்க இருக்குது. மாடு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாம். மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நரம்படி நல்லா நரம்படிங்க. நல்லா வாழ்த்தாராக இருக்குது. நல்லா நரம்படி போக்குவரத்து எல்லாமே மாடு நல்லா அருமையான மாடு தான். நல்லா முகல. அடுத்து பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சி டைப்பில் மாடு நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பேட்ச் உள்ள மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட ஈத்து பார்த்தா 2ஆம் ஈத்து மாடுங்க. நல்லா கறவைக்கு பார்த்தா காலணி தேவை. 2ஆம் ஈத்துலேயே தலையத்துலேயே பார்த்தா 17 லிட்டர் கறந்த மாடுங்க இந்த மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கறவைக்கு பார்த்தா காலணி தேவையில்லைங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் இருக்குங்க. இந்த மாடும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் 2 நாள் 1 நாளில் கன்று போட்டுருங்க. இந்த மாடு கன்று போட்டுருங்க. மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா கடப்பல் முளப்பு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 64 விலை சொல்லியிருக்கிறோம். 64 சொல்லியிருக்கேன். விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. நல்லா நரம்படி நல்லா வாழ்த்தாருங்க. காம்பு பார்த்தா நல்லா ஒரு அடி நல்லா கேப்பில் இருக்குங்க. இது பார்த்தா வெயில் மழை எல்லா கிளைமேட்டுக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தாங்க. மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா கடப்பல் முளப்புங்க. கறவைக்கு பார்த்தீங்கன்னா கால் இணைக்க தேவையில்ல. சுழி சுத்தமான மாடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட. நன்றி வணக்கம்.